ஃபாரின்ல கூட ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம். ஆனா ஒரு துளி அளவும் செலவு பண்ணதான் மிச்சம். ஆனா என்ன சொல்லுவாங்க, 10 பைசா தேவையில்லை அப்படிதான் சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இதே மாதிரி வேதத்துல ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்ரீ தன்னுடைய வியாதிக்காண்டி தன்னுடைய சொத்து எல்லாம் வித்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு துளி அளவு விடுதலையும் கிடைக்கல. அப்ப ஆண்டவர் சமுத்திரம் ஏசப்பா நான் போற பிள்ளைங்க அவர் ஆடைய தொட்டானாலும் சுகம் கிடைக்குமான்னு சுகத்தை கொடுத்தாரு. அதே போல இந்த இடத்துல பாருங்க, இந்த ஒரு பெரிய மகாராஜா அவரு எஸ்கே ராஜா பயங்கரமான கொடூர வியாதியில மாட்டிட்டு அவர் ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் நான் உண்மையா தானே வாழ்ந்தேன், நான் எந்த தவறும் செய்யலையே, ஆனா எனக்கு இவ்வளவு பெரிய கொடூரமான தண்டனைன்னு கண்ணீர் விட்டு அழும்போது ஏசப்பா என்ன செஞ்சாரு, இறங்கி அங்க கீழே வசனத்தை பாருங்க, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அல்லேலூயா. தேவனே, நம்ம விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், கண்ணீரை காண்கிற தேவன். பாருங்க இந்த இடத்துல மிகவும் அழுது நீங்க எந்த ஒரு ஜெபத்துக்கும் முழங்கால் குத்தி நீங்க ஜெபிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க அழுது ஜெபிக்கணும். நீங்க அழுது ஆண்டவரே இந்த உலகத்துல எல்லாராலும் கைவிடப்பட்டுட்டேன், எனக்கு நீங்க தான் தஞ்சம்னு சொல்லி நீங்க அழுது ஜெபிச்சு பாருங்க. என்னுடைய பிள்ளைகள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சு ஆண்டவரே எனக்கு இறக்க செய்யுங்கன்னு கண்ணீர் விடும்போது அவர் காண்கிறார், உடனே கண்டு விடுதலை கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கும் விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கார்.